ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? இயேசுவின் வாழ்க்கை வரலாறில் இயேசு எப்படிப்பட்ட தோற்றத்தில் வந்தார் அப்படின்னு தியானிக்கிறோம். நான் நேற்று சொன்ன பரிசுத்த வேதாகமம் இயேசுடைய உருவத்தை குறித்து ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னேன். துல்லியமாக கிடையாது. இயேசு ஒரு யூதர். அதனால் அவர் கருமையான சரீரம், கருமையான கண்கள் மற்றும் கருமையான கூந்தலை கொண்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. ஆனால் இப்போ பல நவீனமான இயேசு படங்களில் பொன்னிறமான முடி இருக்குது, நீல கலரில் கண் இருக்குது, பொலிவான தோற்றம் இருக்குது. இதெல்லாம் இப்போ வரக்கூடிய படங்களில் தெரியுது. பொதுவாக நாம் பார்க்குறது என்னன்னா, இயேசுடைய சரீரம் எப்படி இருந்துச்சுங்கிறது நமக்கு ஒரு காரியமே கிடையாது. 3 வருஷம் அப்போஸ்தலனாகிய மத்தேயு, பேதுரு, யோவான், யாக்கோப்பு, யூதா இவங்கெல்லாம் இயேசுவோடு இருந்தாங்க. இயேசுவோடு இணைந்து அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இயேசுவால் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டாங்க. ஆனால் அவங்க யாருமே இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை குறித்து துல்லியமாக ஒன்றுமே அவங்க எழுதலை. இயேசுடைய கேரக்டரை குறித்து அவங்க எழுதியிருந்தாங்க. ஆனால் இயேசுடைய சரீரத்தை குறித்து துல்லியமாக எழுதலை. ஆனால் வேதாகமத்தின் பல பகுதிகளில் சொல்லப்படக்கூடிய உருவகங்களை பார்த்து இயேசு இப்படி இருக்கலாம், பாலில் கழுவப்பட்ட கண்களை போன்றவர், கண்களை உடையவர் அப்படின்னு சொல்லலாம், மருதோன்றி பூங்கொத்து அப்படின்னு சொல்லலாம், சாரோனின் ரோஜா அப்படின்னு சொல்லலாம், அவருடைய சிரசு தலைமுடி காகத்தை போல கருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், பொன்னை போல மின்னிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொதுவாக யூதர்களுடைய சரீரம் எப்படி இருக்குமோ அதற்குண்டான உருவகமாக இருந்ததே தவிர இயேசு இந்த பூமியில் இந்த உருவத்தில் தான் இருந்தார் அப்படின்னு நமக்கு தெளிவான வரலாற்று சான்றும் கிடையாது, தெளிவான வேதாகம சான்றும் கிடையாது. வேதாகமத்துடைய நோக்கம் இயேசுடைய சரீரத்தை குறித்ததல்ல, இயேசுடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தது. நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதுதான் காரியம்.